நம்ம ஆத்தரும் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு இவரையும் அவருடைய ஃப்ரெண்டையும் அவங்களோட பீச் ஹவுஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாம போயிருப்பாங்க. அப்போலிருந்து நம்ம ஆத்தர் ஒண்ணு முடிவெடுத்தாரு. எனக்கு 2 அப்பாடா அப்படி சொல்லிட்டு புவர் டாட் ஒருத்தரையும், ரிச் டாட் ஒருத்தரையும் அப்பாவாக்கிக்கிட்டாரு. ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அந்த ரிச் டாட் வேற யாரும் இல்ல, நம்ம ஆத்தருடைய ஃப்ரெண்ட் மைக்கோட அப்பா தான். அந்த ரிச் டாட் நம்ம ஆத்தருக்கு என்ன கத்து தந்தாருன்னா, புவர் அதாவது ஏழைங்க பணத்துக்காக வேலை செய்வாங்க. ஆனா பணக்காரங்க பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைப்பாங்களாமா. புரியல, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம எல்லார் வீட்லயும் ஒரே புராணம் தான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், ஜாப், ப்ரமோஷன், வீடு, பங்களா, காரு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுன்னு. ஆனா இவருக்கு என்ன சொல்றாருன்னா, அப்ப நீ ஒரு எம்ப்ளாயி, நீ ஒன்னும் ரிச் கிடையாது. நம்ம எப்ப நம்ம பண்ற வேலைக்கு பணம் வாங்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம ஒரு ஸ்லேவ் ஆக ஆரம்பிச்சிட்டோமாமா. இவர் எப்படி அதை சொல்றாருன்னா, நம்ம ஒரு டாங்கி மாதிரியும் நம்ம மூக்கு முன்னாடி ஒரு கேரட் இருக்க மாதிரியும் அந்த கேரட்டை நம்ம பாஸ் இழுத்துட்டே போற மாதிரியும் பிக்சரைஸ் பண்றாரு. ஒரு டாங்கி போனா இன்னொரு டாங்கி வருமாமா, அதாவது ஒருத்த போனா இன்னொருத்த வருவான்னு மீன் பண்றாரு. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. மர தமிழே எங்க கிட்டேவா அந்த காசுக்கு பேசாம 30 டீய குடிச்சிட்டு போகடானாங்க. நம்ம ஓனருக்கும் நமக்கும் இருக்க பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? நம்ம ஓனருக்கு பணம் வரும், நம்ம எல்லாருக்கும் சம்பளம் போடுவாங்க, அதுக்கப்புறமா டாக்ஸ் கட்டுவாங்க. ஆனா நமக்கு பணம் வரும், நம்ம டாக்ஸ் கட்டிட்டு மிச்ச மீதின வாழ்க்கை ஓட்டுவோம். ஸோ see the difference. நீங்க ஒரு அப்பர் எஜுகேட்டட் மிடில் கிளாஸா? அப்போ யூ ஆர் தி டார்கெட்டட் டாக்ஸ் பேயர். டேல ஒரு ஜாப், சைட்ல இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பண்ணி உங்க மணியை 2x 4x 10x மல்டிப்ளை பண்ண சொல்றாரு. அதெல்லாம் இல்லப்பா, நான் என் மணியெல்லாம் பத்திரமா பேங்க்ல பார்த்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா அதுவும் வேஸ்ட் ஆமா. ஏன்னா பெனிஃபிட்ஸ் கம்மியா தான் வரப்போகுதாமா. ஓசோன்ல ஒரு ஓட்டை இருக்க மாதிரி நம்ம சட்டத்திலையும் சில பல ஓட்டைகள் இருக்கின்றன. ஒருவேளை நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணா அந்த ஓட்டைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே உதவுமாமா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களை ஃபினான்ஷியலி லிட்ரேட்டா இருக்க சொல்றாரு. அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அசெட்ஸ்னா ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு, சில்வர் இதெல்லாமே. அண்ட் லைபிலிட்டினா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, சத்தியாவின் ஆஃபர்கள் அனைத்தும் லைபிலிட்டி கடையில் வந்துடும். ஸோ இதெல்லாம் அவங்க வந்துட்டு புரியறதுக்காக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒரு புவருக்கு பணம் வரும், எக்ஸ்பென்ஸில் போகும். மிடில் கிளாஸ்க்கு பணமும் கொட்டும், ஆஃபரும் கொட்டும், ஆஃபரில் போய் பணம் போயிடும். ஒரு ரிச் அதாவது மிஸ்டர் பணக்காரர்கள் அனைவருக்கும் அந்த அசெட்ஸும் எக்ஸ்பென்ஸும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். ஸோ இதனால தான் அவங்க பணக்காரங்களா இருக்காங்க. சரி, இதை எப்படா கற்றுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபியரை ஒழிக்க சொல்கிறாரு. நமக்கு எப்போவாச்சும் ஒரு ஸ்பார்க்கிள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு போகும்போது தான் நமக்கு மிஸ்டர் பயம்ங்கிறவர் உள்ள வருவார். வேணாண்டா, பண்ணாதடா, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருடான்னு சொல்லி எதையுமே பண்ண விட மாட்டார். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன். ஸோ அதை ஒழிச்சு கட்டுங்க. செகண்ட் ஒன் சினிசிசம், சிடுமூஞ்சித்தனம். சில பேர்கிட்ட போய் ஏதாவது சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு ஐடியா சொன்னா அதுல ஒரு 1008 இல்ல 1009 குறை கூடி கண்டுபிடிப்பாங்க. அதனால இந்த மாதிரி பர்சன் நீங்களா இருந்தா ஃபாதரா புக்கை ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்டா போச்சுல. நீங்க ஒரு சோம்பேறி பையலா இருந்தா ஐ கான்ட் அஃபோர்ட் இட்னு மட்டும் சொல்லக்கூடாதாமா, ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட்னு மட்டும் தான் கேட்கணுமாமா. அப்புறம் அரகன்ஸ், எப்போலாம் நீ கோவப்படுறியோ கோவப்பட்ட பர்சு சொட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், ஃப்ரெண்ட்ஸ். ரிச் ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கோ, புவர் ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கோ. புவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கோ. அண்ட் ரிச் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் லீக் பண்ணிக்கோ. அதாவது இவர் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணியிருப்பாருன்னே தெரியாது. இந்த புக்கை படிச்சிங்கன்னா தெரியும். கடைசியில் நமக்கு மண்டையே பிச்சுக்கும், அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு. ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை அடுத்த எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுக்குள்ள வித்து பெரிய லெவல்ல பணம் பார்த்துருப்பாரு. எப்பவாச்சும் உங்களுக்கு பணம் கஷ்டம் வரும்போது ஃபர்ஸ்ட் உங்களை பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ண சொல்றாரு. அதுக்கு அவர் ரீசனும் சொல்றாரு. ஏன்னா அப்பதான் உங்களால இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு வெறி வரும், உங்களோட மோட்டிவேஷன் ஃபேக்டர் அப்படியே இருக்கும். அதுல முக்காவாசி காசு எங்கது, எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க. ஒருவேளை நீங்க 20s இருந்து 30s இல்லாட்டி அதுக்கு கீழே இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்பவே ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா இது ஒரு ரைட் ஏஜ் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் 2 ரியல் எஸ்டேட் கிளாஸ் தான் போயிருப்பாரு, ஆனால் செம்மையான ப்ராஃபிட் பார்த்துருப்பாரு. ஸோ அவர் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கும் போது தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், விற்கும் போது கிடையாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளோட மைண்ட் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் அசட். ஸோ திங்க் வைஸ் அண்ட் ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.